எக்ஸாம் வந்துச்சு, ரிசல்ட் என்னாச்சு? 5 மார்க்ல போயிருச்சுமா. எப்படா ரிசல்ட் வந்துச்சு? போன மாசம் வந்தது. சொல்லவே இல்லை என்கிட்ட. இல்ல நான் பிறந்தப்போ உனக்கு ஒரு வழி கொடுத்தேன். இந்த மாதிரி உனக்கு நான் ஃபெயிலா போயிட்டு இருந்திருந்தேன், அது ஒரு மனசுக்கு ரொம்ப வலியா இருக்குல்ல. இந்த மாதிரி வலியை மட்டுமே தரமேன்னு எனக்கு ஒரு இதாயிருச்சுமா. உன்னை கஷ்டப்படுத்த வேணாம், நீ தாங்க மாட்டேன்தாம்மா நான் உன்கிட்ட சொல்லாம விட்டேன். அப்படியா? நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும், சாக வேண்டும். ஆமா, உன் தம்பி வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், இந்த கார் வாங்கிட்டான். இவரு உங்க அப்பா நான் இருக்கேன்னே உனக்கு மரியாதை கொடுத்துருக்காரு. நான் மட்டும் கண்ணை மூடுனேன்னு வச்சுக்க, உன் ஜோலி முடிஞ்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு போயிருவேன். அடுத்த தடவை கிளியர் பண்ணிடுறேன் நானு. எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன் அடுத்த வருஷம். என்னத்தை கிளியர் பண்ண நீ வந்து உட்கார்ந்து பாக்கியலட்சுமி பாக்குற, சிறகடிக்க ஆசை பாக்குற. டைவர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. வேலைக்காரியை வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு சீரியல் வைப்பாங்களே, என்னடா அது? அது இப்ப ட்ரெண்ட் இல்ல, வேற ட்ரெண்ட் மாதிரி இல்ல. அதையும் உட்கார்ந்து பாத்தியா? நீ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரைக்கும் பாக்குறியே. இங்க வரு.